வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒன் பாட் ரெசிபி. ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்க்கெலாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒயிட் குஸ்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ஒயிட் குஸ்கா ரைஸ் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸை வச்சு தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஸ்பெஷலாக பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ தேவையில்லை. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ்லேயே இந்த டேஸ்டியான சிம்பிளான ஒயிட் குஸ்கா எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குஸ்கா ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸ் வந்து 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம குஸ்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதில் ஆயில் ப்ளஸ் கீ ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீ மட்டும் வேணும்னா கீ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஆயில் மட்டும் வேணும்னாலும் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கெலாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்க தேவையில்லை, மீடியமாக வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது இந்த மாதிரி வாய்க்கீரி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த குஸ்காவுக்கு காரத்துக்கு வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதோடைய காரத்தில் தான் இந்த குஸ்கா இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் பச்சை மிளகாவுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மைல்டாக ஒரு புளிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப புளிச்ச தயிரை சேர்க்காதீங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண எண்ணெயும் நெய்யும் அப்படி பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. முக்கால் பங்கு வதங்கினா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது இந்த குஸ்காவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோடைய அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:2 ரேஷியோ. நம்ம நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால 1 டம்ளர் அரிசி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு மிளகாவை உடைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும், அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போமே குக்கரை லிட் போட்டு கவர் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியும் அரிசியும் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அரிசியோட அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வரணும். அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வர ஸ்டேஜில் குக்கர் லிட் போட்டு மூடிடலாம். இப்போ ரைஸும் தண்ணியும் ஒன்றா இருக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்தால் 2 விசில் விடுங்க. குக்கர் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஒயிட் குஸ்கா எப்படி ரெடி ஆயிருக்குன்னு.
தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. சாதம் வந்து கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒயிட் குஸ்காவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ஒயிட் குஸ்காவுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான கிரேவி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.